அப்படியென்றால் இந்த சரீரத்திற்கு எந்த மகத்துவமும் இல்லையா? சரீரத்திற்கு மகத்துவம் உள்ளது பார்த்தா. ஏனென்றால் செயலை செய்ய இதுவே உதவியாக உள்ளது. எவ்வாறு ஒரு வீரனுக்கு ஆயுதம் மிக அவசியமோ அதை போலவேதான் ஒரு ஆன்மா தனது லட்சியத்தை அடைவதற்கு உடல் மிகவும் அவசியம். இந்த உடலின் வாயிலாகத்தான் பரமாத்மாவிடம் ஒரு ஆன்மாவால் இணைய இயலும். ஜனனம் மற்றும் மரணத்திற்கு இடைப்பட்ட காலத்தில் ஆன்மாவின் ஞானத்தில் எந்த வளர்ச்சியும் இருப்பதில்லை பார்த்தார். இந்த ஜனனத்தில் உடல் மூலமாக கிடைத்த அனுபவத்தையும் ஞானத்தையும் கொண்டு ஆன்மா வேறு ஒரு உடலில் மறு ஜென்மமாக சேர்ந்து விடுகிறது. ஒரு ஆன்மாவின் வளர்ச்சியும் மற்றும் அழிவும் உடலில் இருந்து கொண்டே நிகழ வாய்ப்பிருக்கிறது.